what do you think about other political? They established the Dravidian parties which have more resources. டிஎம்கே இஸ் ஹியர் DMK. டு ஸ்டே. டிஎம்கே எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. டிஎம்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ரீசனபிள் ஐடியாலஜிக்கல் மூவிங் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலாக அவங்களுக்கு ஒரு கிளியர் சக்சஷன் பிளான் இருக்கு. அந்த பார்ட்டியில வந்து திரு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் திரு உதயநிதின்ற சக்சஷன வந்து அந்த பார்ட்டி யூனிஃபார்மா ஏத்துக்கிட்டாங்க. லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷனா இன்னைக்கு உதயநிதி ஆயிட்டாரு. அதனால அந்த பார்ட்டி இஸ் ஹியர் டு ஸ்டே. நீங்க டிஎம்கேயோட ஹிஸ்டரிய பார்த்திருந்தீங்கன்னாக்க, அவங்க இப்ப கூட 10 வருஷம் கழிச்சு தானே ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால 10 வருஷம் தே வித்ஸ்டூட் எவ்ரிதிங். அதுக்கு முன்னாடி 13 வருஷம் ஆட்சியில இல்லாம இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒண்ணும் ஒரு எலக்டோரல் செட்பேக் ஒண்ணும் ஒரு டிஎம்கேக்கு ஒரு ஒரு பெரிய இட் டசன்ட் புஷ் தெம் இன்டு தி பேக் ஃபார் டூ மச். அவங்க தே வில் ஆல்சோ பவுன்ஸ் பேக். அவங்க வந்து ஒரு ரொபஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. தே வில் ஆல்சோ ரீக்ரூப் குவிக்லி அண்ட் தே ஆர் ஆல்சோ குவைட் நிம்பிள் பொலிட்டிக்கலி. இப்பவே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஜென்ஸின்னு ஒரு மீட்டிங் ஆமா, வச்சிருக்காங்க. ஆமா. அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஆன்லைன்ல போய் ரீவேம்ப் Yeah. பண்ணுவாங்க. ஸோ தே வில் ரியாக்ட் அண்ட் தே வில் ரீகாலிபிரேட். What about ADMK? ஏடிஎம்கேக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் மட்டுமில்ல, ஒரு 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 லீடர்ஷிப் கிரைசிஸும் வந்துருச்சு. ஏடிஎம்கே வந்து ஒரு லார்ஜ் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஐ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் த பார்ட்டி. ரெட்டலைன்றது பவர்ஃபுல் சிம்பல். ஆனா லார்ஜர் தன் லைஃப் லீடர்ஸ் இருந்து இருந்து பழகின கட்சிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி குட் நாட் மெஷர். அவர் 4 எலெக்ஷன் அவர் தோத்து போயிட்டாரு. இப்ப அவருடைய லீடர்ஷிப் மேல பெரிய கான்ஃபிடன்ஸ் யாருக்கும் இருக்காது. ம். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி வந்து ஒரு மாடர்னைஸே பண்ணிக்கல. நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமென்ட் வந்து ராஜ்யசபால தான் ரொம்ப பேர் இருந்தாங்க. இன்னும் எந்த மார்க்கும் இல்ல. ஒரு நேஷனல் மீடியால ஒரு பிரசன்ஸ் இருக்காது. சோசியல் மீடியால வொர்ஸ்ட் யூசர்ஸ் ஆஃப் சோசியல் மீடியான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே பொலிட்டிக்கல் பார்ட்டினா அது ஏடிஎம்கே தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு 18 வயசுல இருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள போய் பார்த்தீங்கன்னா, எல்லாம் காலேஜ் எஜுகேட்டடா இருப்பாங்க True. தமிழ்நாட்டுல. முக்காவாசி 18லேருந்து 25 வயசு இருக்கவங்க ஸ்கூல் முடிச்சு காலேஜா போயிருப்பாங்க. ஓரளவுக்கு சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அவங்கள போய் நீங்க ஏடிஎம்கே நோட்டீஸ் பண்றியான்னு கேட்டா, ரொம்ப நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து மத்த பார்ட்டிஸ தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு நெறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரென்த்ஸ் இது இருக்கு. ஆனா அதெல்லாம் அவங்க வந்து அத கேப்பிட்டலைஸ் பண்ணணும்னா, நெறைய மாடர்னைஸ் பண்ணணும். ஒரு ஃப்ரெஷ் பிளட் கொண்டு வரணும். ஒரு மாடர்ன் லீடர்ஷிப் கொண்டு வரணும். நேஷனல் மீடியால இன்னும் அவங்கள வந்து நோட்டீஸ் பண்ண வைக்கணும். சோசியல் மீடியா யூஸ் பண்ணணும். தே கேன் டிரான்ஸ்ஃபார்ம் தெம்செல்வ்ஸ். ஆனா பண்ற மாரி எனக்கு ஒண்ணும் அறிகுறி தெரியல. ம்.